வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் விஜய் எப்எப் கேமிங் சேனல். இன்றைக்கி சேனலில் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா பிஆர் ரேங்க்டு மேட்ச் 11 கில்லு டார்கெட் மக்களே. 11 கில் அடிப்போமா? 2 கில் அடித்தாச்சு மக்களே. ஒருத்தனுங்க காலி பண்ணியாச்சு. இப்போ தான் என் சேனலுக்கு புதுசாக வரேன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆலில் போடுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட்டு ரெகுலராக யூஸ்ஃபுல் கண்டென்ட்டாக வரும். நீங்கள் சப்போர்ட் ஆதரவு கொடுத்தாலும் நம்ம 1K இந்த மாதத்துக்குள்ளே 1K அடிக்க போகிறோம். பக்கத்தில் வந்துட்டு 700 சப்ஸ்கிரைப் அடித்தாச்சு. அனைத்து சப்போர்ட் பண்ணத்த மக்களுக்கும் நன்றி. மக்களுக்கு சொல்கிறேன். இங்கே ஒருத்தன் பாட்டு மாதிரி ஓடினா இவனையும் முடிச்சாச்சு மக்களை. தாரோட பட்டட்டா முடிச்சாச்சு 3 கில்லு. அப்புறம் மக்களை என்னன்னா, நம்ம இன்றைக்கி வீடியோவில் கண்டிப்பாக 800 சப்ஸ்கிரைப் இன்றைக்குள்ளே அடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது என்னடா இன்றைக்கி தானே 700 சப்ஸ்கிரைப் அடிச்சுன்னு கேட்டிங்கன்னா, எல்லா மக்களும் நீங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்குன்னு நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே பஞ்சு பண்றீங்க? ஏன்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே பஞ்சு பண்றீங்க? அட பாவி, பேசி நிற்கும் போதே ஒருத்தர் அடிச்சிட்டா மக்களே. மறுபடியும் ரிவ்யூ பாயிண்ட்டு கொடுக்கல. என்னாலும் ரிவ்யூ ஆகி வந்துச்சு. இங்கே ஒருத்தர் ஓடி இருக்கான். என்ன பாட்டே வடா வெளியே அவர் சொல்லிட்டு போட்டுட்டு டேமேஜ் மக்களே. முடிச்சாச்சு 4 கிலோ மக்களே. 6 கிலோ செம்ம வேறு லெவல் மக்களே. 6 கிலோ அடித்தாச்சு மக்களே. இந்த மக்களே மிஸ்டர் விஜய் கேமிங் ஃபஸ்ட்டு சேனல் நேம் இருந்துச்சு. இப்போ புதுசாக விஜய் எப்எப் கேமிங்னு மாற்றிருக்கோம். இந்த நேம் யாருக்கு பிடிச்சின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நேம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் நேம் நானே சொந்தமாக வச்சுருக்கேன். முன்னாக வச்சுருந்தேன் கேட்டிங்கன்னா மிஸ்டர் விஜய் கேமிங் இருந்துச்சு. மிஸ்டருக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தேங்கன்னா இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இந்த விஜய் எப்எப் கேமிங்னா விஜய் ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் போடுகிறார். அது தமிழ் மீனிங் அதான் மக்களே. எப்எப்னா ஃப்ரீ ஃபயர் தானே, அதனால் விஜய் எப்எப் கேமிங்னு மாற்றியாச்சு. நான் நருட்டோ வீடியோ போட்டு எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. அதனால் ஃப்ரீ ஃபயர் கொண்டு வரோம், மறுபடியும் கம்பேக் கொண்டு வர சொல்லிட்டு தான் விஜய் எப்எப் கேமிங்னு மாற்றிட்டேன். ஓகே மக்களே, நம்ம இங்கே ஒருத்தர் ஓடினா நம்மளுக்கு ஃபுல் டேமேஜ் பண்ணுற மக்களே கொஞ்சம் தான் முடிச்சு விட்டுப்பான். அவனையும் கொஞ்சம் கீழ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு மெடிக்கிட்டு போடுமா அப்பா. எவனா மறுபடியும் அடிச்சிருப்பான்னு சொல்லிட்டு மெடிக்கிட்ட போடு மக்களே. அப்புறம் மக்களே வேறு என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம என் பர்த்டே அடுத்த மாதம் அக்டோபர் 1 வருது. அதுக்குள்ளே நம்ம 1K அடிப்போமான்னு தெரில. நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்க்கலாம். சப்போர்ட் கிடைக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே ஒருத்தர் ஓடினா போடாட்டி ஆட்டோடா இப்போ டேமேஜ் பண்ணுறாள் போடுறா. 1 டாப்பு நமக்கு தான் 1 டாப் வச்சா அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆச்சு. 1 டாப் வச்சாச்சு மக்களே. பிறந்தநாள் அக்டோபர் 1 வருது மக்களே. நீங்கள் விஷ் பண்ணணும்னு விஷ் பண்ணுங்கள். எனக்கு அக்டோபர் 1 கண்டிப்பாக எப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணுவேன். ஓகே மக்களே, நீங்கள் சப்போர்ட் ஆதரவு 1K என் பர்த்டேக்குள்ளே வரணும்னு ஒரு ஆசைப்பட்றேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ 8 கிலோ அடித்தாச்சு மக்கள். அங்கே ஒருத்தர் இருக்காம இப்போ தான் பறந்துட்டான் மக்களே. எப்படா பறந்த ஆக்கரான்னு பார்த்தா அந்த போட்டு பறந்துக்கிறான் மக்களே. ஆஹா மேலே ஒட்டானுங்கிறா. நானும் வரேன்டா டேய், என்னை விட்டுட்டு மேலே போகிறேடா எப்பறம் அதில் நியாயமாக சொல்லிட்டு அவனை அடிச்சு திருன்னு சொல்லிட்டு மேலே தப்பிச்சு ஓட்டான். எப்படியும் அவன் ப்ரோ பிளேயர் நினைக்கிறேன். நான் போய் மாட்டி போகிறேன். மேலே போய்ட்டு நான் கொஞ்சம் ஓரமாக போவோம் மக்களே. ஸ்ட்ரைட்டாக ஸ்டார்டாக முடிச்சு எங்கடா இருக்கிற தம்பி வெளியே வரான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே நின்றுக்கிறான் மக்களே. போட்டாக்கு போஸ்ட் கொடுப்பாங்களா அது மாதிரி நின்றுக்கிறான். போயிட்டு அவனே முடிச்சாச்சு மக்களே. 9 கில்லு வெறித்தனமாக 9 கில்லு அடித்தாச்சு மக்களே. பிஆர் ரேங்க் மேட்ச்சு நம்ம ஹீரோய்க்கு புஷ் பண்ணிருக்கோம். ஹீரோய்க்கு போக முடியல. இப்போ தான் டைம் 1 வந்திருக்கோம். பறந்து போடா ஜோன் நம்ம பறந்து வந்தாச்சு மக்களே. நம்மக்கிட்ட பறக்கிற மாதிரி ஒன்று தூக்கி போட்டாச்சு. ஒன்றும் நான் டேப்பர் தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அடித்தா போயாடா சொல்லிட்டு தான் நானும் கார் எடுத்து எங்கே தேட ஆரம்பிச்சிட்டேன். எங்கடா இருக்கிறான்னு தேடிங்கிறேன். இந்த ஒரு அக்கா நிற்கிறாங்க மக்களே. அடாடாடா போட்டாட்டி பாவம் மக்களே முடிச்சு விட்டேன். ஒரே ஒருத்தனை அடித்தா போயாடா எங்கடா. ஓகே மக்களே, லாஸ்ட்டாக அவனை அடித்து முடிச்சுட்டு இப்போ எத்தனை கில் அடிச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவனுக்கு ஒரு டைலாக் போட்டு போகிறேன். ஓகே மக்களே, பாய் கைஸ். நல்லதே செய்யுங்க. எனக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளில் போடுங்க. பாய் கைஸ், லவ் யூ கைஸ், பாய். கேள்விக்கு மட்டும்தான் பதில். அதுதான் எனக்கு தெரியும். அப்படியே பிடிச்சி வச்சு இப்படி குத்துனியா? உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது.
சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.